என்னதான் ரோட்டில் நம்ம ரொம்பவே வேகமாக போனாலும் ஏதாச்சும் ஒரு சிக்னலில் நின்று வெயிட் பண்ண தான் செய்யணும். அதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கை என்கிற பயணத்துலேயும் 2 கால்கள்லேயும் சக்கரம் கட்டின மாதிரி வேகமாக ஓடினாலும் சில சந்தோஷங்கள் சில துக்கங்கள்னு வந்து நம்மளை பிரேக் போட தான் வைக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்ன்றது தான் ரொம்பவே முக்கியம். பிரேக் போட்டு நிற்க வேண்டியதாக ஆயிடுச்சேன்னு புலம்புறோமா, இல்லை நான் நிற்கிற நேரத்தில் நமக்கான சிக்னலுக்காக நிம்மதியாக காத்து கொண்டு இருக்கிறோமா? பரிசுத்த வேதாகமம் கூட எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் ரொம்பவே அழகாக நமக்கு சொல்லுதுங்க. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்தணும்னு ஆசைப்படுற நம்மள நிறையா பேர் தான் அதனை பிரயோஜனப்படுத்துகிறோம்னு நினச்சிக்கிட்டு வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? நம்ம பிரேக் போடவே மறந்துடுறோம். சந்தோஷமான காலங்களில் ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி அவரை துதிக்க மறந்துடுறோம். துக்கமான காலங்களில் அவரிடத்துல காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ள மறந்துடுறோம். அதனால தாங்க நம்மளால் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளவே முடியலை. மார்த்தால போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டு நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளவே தவறிடுறோம். ரோட்டில் போகிற பயணத்தில் வேணும்னா ரைட்டு போகணுமா லெஃப்ட் போகணுமான்னு வழி அறிந்து நம்ம போய்க்கலாம். ஆனால் வாழ்க்கை பயணத்தில் நம்ம எந்த வழியில் அடுத்து போகணும்னு நமக்கு வந்த சிக்னலில் பொறுமையாக காத்திருந்து கவனிச்சாதாங்க ஆண்டவர் காட்டுவார். அப்புறம் எங்கே போகணுன்றது நம்ம சாய்ஸ் தாங்க. மறந்துடாதீங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. காட் பிளெஸ் யூ.